அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. கருங்குருவி அப்படிங்கிற வலியான் அப்படின்னு ஒரு பறவை உண்டு. அந்த பறவைக்கு கருங்குருவி அப்படிங்கிற பேரும் உண்டு. வலியான்கக்கூடிய பறவையை ஏனைய பறவைகள் துன்புறுத்தி அதை கஷ்டப்படுத்திய போது அந்த வலியான் இறைவன்ட்ட ஒரு கருங்குருவிங்கிறது இறைவன்ட்ட வேண்டி மதுரையில் நடந்த 64 திருவிழாடல்ல இந்த கருங்குருவிக்கு அருளிய திருவிழாடல் ஒன்று. அது இறைவனை வேண்டி என்னுடைய இனத்தாரை ஏனைய சக இனத்தவர்கள் அழித்து வாழ்கின்றார்கள், நீ எனக்கு கருணை பண்ணணும் அப்படின்னோடனே எனக்கு என்ன கருணை வேணும், என்னுடைய இனத்தார் யாரும் அழிக்க முடியாத ஒரு வலிமையை தரணும். இதுவரை கருங்குருவி என்று இருந்த நீங்க நம்ம வலியான்கக்கூடிய பேர்ல வலிமை புரிந்து வாழுங்கள் இறைவன் அருள் அளிப்பதாக சொல்லுவாங்க. நாம் கருங்குருவியாக வலிமையற்றவர்களாக புலன்களும் பொறிகளும் நம்மை வஞ்சிக்கும் போது அவை பின்னால் வஞ்சனைக்கு பின்னால் ஓடி நாம் அவர்களையே அந்த புலன் பொறிகளையே பற்றி கொண்டு இழிநிலைக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கும் அந்த நிலையினை மாற்றி வலியான் நான் பேரண்ட நாயகனுடைய தொண்டன், நான் அந்த பரம்பொருளுக்கு ஆட்பட்ட ஒரு அடிமை அப்படிங்கக்கூடிய பெருமையை பெறணும்னா நாம் சரணடையணும். அப்படி சரணடைந்த உயிரை இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. நம்மளுடைய இரும்புலன் வலிமை மிக்க புலன்கள் உலர்ந்து போகும்படியாக அவைகள் மடைமாற்றம் செய்யப்பட்டு பேரண்ட நாயகனை துய்த்து அனுபவிக்கும்படியாக அவர்களுடைய அருள் அனுபவத்தை உள்வாங்கும் முகமாக இறைவன் கருணை பண்ணுகின்றான். அப்படிங்கிறதுனால இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. என்னுடைய புலன்கள் வலிமை மிக்கதாக என்னை வஞ்சிக்கும் போது அவைகள் மலர்ந்து பேரண்ட நாயகனோடு ஒன்றும் ஒரு அருட்கருணையை இறைவன் செய்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. நாமும் அந்த வஞ்சிக்கக்கூடிய புலன்களை இறை பக்கம் திசை திருப்பி என்னை இவைகள் வஞ்சித்து என்னை கீழ்நிலைக்கு இறக்கி வந்து விடுகின்றன, என்னை தெளிய ஒட்டாமல் இவைகள் பண்ணுகின்றன. என்னுடைய புலன்களும் என்னை வஞ்சிப்பதை மடைமாற்றம் செய்து நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அழுது அழுது இறைவனுக்காண்டி அழணும், இவைகள் வஞ்சிப்பதற்காண்டி அழக்கூடாது. இறைவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனுக்கு நான் ஆட்பட வேண்டும், இவைகள் வஞ்சனையில் நான் மாற்றிக்கொள்ளக்கூடாதுன்னு ஒவ்வொரு கணமும் நாம் இறைவனை சரணடைந்தோமான புலனும் புலர்ந்து அவைகளோடு இசைந்து இறையாற்றல் நமக்கு துணை என்று சிப்பு. இது அவங்களுக்கு இல்லையா, இவங்களுக்கு இல்லையா, இவங்களுக்கு இல்லையா, யாருக்கு இல்லை, இதுக்கு போய் நம்ம போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அடைய வேண்டிய இலக்கு வேற, நம்மளுடைய குறிக்கோள் ஏதோ அதை பார்த்துதான் நம்ம போகணும். இதுக்கு போய் இது பின்னால் நம்ம நின்றுதான் வாழ்நாள் வீழ்நாள் ஆயிடும் அப்படின்னு ஒரு துச்சமாக எதையும் தூக்கி தள்ளக்கூடிய கருணையை இறைவன் நமக்கு அருளி செய்வான் அப்படிங்கிறார். படியுறப் பயின்ற பாவக போற்றி அரியோடு நடுஈறு ஆனாய் போற்றி. படியுறப் பயின்ற பாவக போற்றி, அதாவது இறைவன் அடியவர்களுக்காக வேண்டி பாவகம் பல பல காட்டலாம். அவன் வண்ணமும் வடிவமும் வெவ்வேறு உருவங்கள்ல காட்டி அடியவர் யாரு தாய்மானவர் வணங்கும் போது அவருக்கு ஒரு வடிவத்துல வந்தான், வள்ளல் பெருமானார் வணங்கும் போது அவருக்கு ஒரு வடிவத்துல வந்தான், மணிவாசக பெருந்தகைக்கு. ஆனா எந்த படியுற பயின்ற யார் யார் எந்தெந்த படித்தரத்தில் அவங்களுடைய வாசியை செலுத்துமின் சிந்தை செல்லு மட்டும் செலுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. உங்க வாசி பயிற்சிய நீங்க எவ்வளவு மேலோக்கி செலுத்த முடியுமோ அந்த மட்டுக்கு நீங்க செலுத்துங்க. அது எங்க போய் நிலை பெறுதோ அதுக்கு தகுந்த அருள் அனுபவங்களை இறைவன் உங்களுக்கு தருவான். செலுத்துமின் எவ்வளவு வேகமா நீங்க உங்களுடைய வாசியை செலுத்த முடியுமோ அவ்வளவு நீங்க செலுத்துங்க. இந்த குப்பைகள்ல இந்த கூலங்கள்ல நீ நான்கு கூடிய இதுல எவ்வளவு காலம் எத்தனை பிறவிகள் நம்ம தோஞ்சு வந்திருக்கிறோம். அத்தனை பிறவிகளும் தோய்ந்த இந்த உயிரை மேல்நிலைக்கு ஏற்றணும்னா நீங்க உங்களுடைய சிந்தை செல்லு மட்டும் செலுத்தணும். அது நான் அதுல தொய்வே வராத அளவுக்கு நீங்க செலுத்தினீங்கன்னா படியுற பயின்ற பாவக போற்றி அடியோடு நடு ஈறு ஆனாய். இது உங்களுக்கு அடிநிலை அனுபவமாக தன்னுடைய திருவடியை தந்தான். அவன் நடுநிலை அனுபவமாக முடிநிலை அனுபவமாக அவன் இருக்கக்கூடியவன். அதை நம்ம உள்வாங்கி கொள்ளணும். எப்போ நம்ம செலுத்து மட்டும் சிந்தையை செலுத்தணும், அந்த மாதிரி செலுத்தினோம்னா அடியோடு நடு ஈறு ஆன அந்த அருள் வல்லபத்தில் நாம் முழுமையாக தோயலாம் அப்படின்னு சொன்னாரு. நரகடு சொர்க்கம் நான் நிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. இவ்வாறு எந்த உயிர் இப்படி அடி நடு ஈறு பற்றி அறியுதோ அந்த உயிர் பாண்டியன் அப்படின்னா ஜீவன் அப்படின்னு அர்த்தம். இங்க மன்னன்க கூடிய பேர் இல்ல, பாண்டியன்னா ஜீவன். எந்த உயிர் அருள் அத்தியாசம் பெறுதோ, எந்த உயிர் அருள்நிலை பெற வேண்டும் என்று இயங்குகின்றதோ அந்த உயிருக்கு பாண்டியன் அப்படின்னு பேரு. அந்த உயிரை இந்த மாதிரி பயிற்சி பெறக்கூடிய உயிரை இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னா நரகொடு சொர்க்கம் நாள் நிலம் புகாமல்.
இதுல நாள் நிலம் அப்படின்னு சொன்னா பறந்து 4 பக்கமும் விரிந்து பறந்த இந்த உலகத்துல எந்த உலகத்திலாம் நம்ம பிறக்க பண்ணலாம். இறைவன் தமிழ்நாட்டுலதான் பிறக்க பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வடநாட்டுல பிறக்க பண்ணலாம், வெளிநாட்டுல பிறக்க பண்ணலாம், கடல் கடந்த நாடுகள்ல பிறக்க பண்ணலாம். நாள் நிலம் கடல்களால் சூழப்பட்ட இந்த நிலத்துக்குள்ள எங்க வேணாலும் பிறக்க பண்ணலாம். அதனாலதான் வள்ளல் பெருமானார் சொல்றாரு, தமிழ் தெரிந்த ஒரு மொழியில் என்னை பிறக்க பண்ணின கருணைக்கு நான் என் செய்வேன் அந்தோ அந்தோ அப்படிங்கிறார். தமிழ்நாட்டுல பிறக்க வச்சதுக்கு அதுக்கப்புறம் வடமொழியில டீக்கா டூக்கா டூ வம் பட் ஷட் அப்படிங்கக்கூடிய உச்சரிப்புகள்லாம் உண்டு. அவருக்கு நல்ல சமஸ்கிருதம் நல்லா தெரியும். அவர் சொல்றாரு வம் பட் ஷட் அப்படியெல்லாம் சொல்லி என்னைய உச்சரிக்க வச்சு ஏதோ ஒரு புரியாத ஒரு பாசையில் புரியாத ஒரு மொழியில் வழக்கொழிந்த மொழி அது பேச்சு வழக்குல இல்ல. சமஸ்கிருதம் மந்திர வழக்குல மட்டும்தான் இப்ப இருக்கு. ஆனா பேச்சு வழக்குல இருந்த மொழி இப்ப பேச்சு வழக்குல இல்ல, மந்திர வழக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி ஒரு மொழியில பிறக்க வைக்காம இலக்கணங்களும் நிறைந்த ஒரு மொழியில ஒரு பாரம்பரியமிக்க 50,000 ஆண்டு கால தொன்மை வாய்ந்த ஒரு மொழியில் என்னை பிறக்க வைப்பதற்கு நான் என் சொல்வேன். அவர் அன்னைக்கு அதை எழுந்து வச்சிருக்காரு. இது இன்றைக்கு அமெரிக்காவில உண்டான ஒரு மலைமுகத்தில் தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு ஒரு பெரிய மலையில இந்த வாசகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்களாம். அப்ப இது அருள் அனுபவம் பெற்ற ஒரு மொழிங்கிறதுக்கு இப்ப இலக்கியத்தோடு இலக்கணத்தோடும் இல்லாம ஆய்வு முறையிலும் ஒரு சான்று இவங்க கொடுத்திருக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழை. அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்தோன்றி அந்த மூத்த குடியில் பிறக்க வைத்த எனக்கு நரகுடு சொர்க்கம் நாள் நிலம் புகாமல் இந்த தமிழ் தெரிந்த மண்ணில் தமிழ்நாட்டில் பிறக்க வைத்து தமிழ் உணர்வோடு கூடிய இந்த அருள் அனுபவத்தை பெற வைத்த இறைவன் நாள் நிலம் புகாமல் வேற எந்த நிலத்துக்குள்ளும் என்னை புகச் செய்யாமல் செய்த கருணை மிகவும் பெரிது அப்படிங்கிறாரு. நரகுடு சொர்க்கம் நாள் நிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி. பரகதி எது வீட்டு நெறியோ எது பரம்பொருளை அடையக்கூடிய நிலை பெற்ற நெறியோ அதில் நிற்க வைத்ததற்கு நன்றி அப்படிங்கிறார். நரகுடு சொர்க்கம் நாள் நிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசை போற்றி. ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி எங்கும் ஒளிவரனா எங்கும் நீக்கமர நிறைந்தவர். ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி. இறைவன் செழுமலர், அதாவது இறைவன் எப்படிப்பட்டவன் எத்தன்மையான் அப்படின்னா இவ்வளவு வரிகள்ல இறைவனை பற்றி நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம் பாருங்க. இது எல்லாமே சிறுநர் சிற்றம்பலத்தில் அந்த செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடராக அவனுடைய அந்த செந்தாமரை பாதமாக 1000 இதழ் கமலமாக அவன் விரிந்திருக்கக்கூடிய அந்த அருள் அனுபவத்தை பற்றி 225 வரிகள்ல அவர் விளக்கி சொல்றாரு. அதுல ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி. செழுமலர் எனக்குள்ள வரும்போது நீ என்ன அண்ட பகிரண்டமானவன், நீ எனக்குள்ள வரும்போது செழுமலர் சிவபுரமாக இறங்குகின்றாய். எங்கும் நீக்கமர நிறைந்த நீ எனக்குள்ள வரும்போது இந்த அருள் அனுபவமாக விளங்குகின்றாய் அப்படிங்கிறார். கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. ஒரு பிறவி கழுநீர் மாலைனா வெற்றி வாகையின் சின்னம் கழுநீர் மாலை அப்படின்னு பேரு. கழுநீர் பூன்னு ஒரு பூ இலக்கியத்துல பேசப்படும். வெற்றி வாகை சூடிய மன்னன் அந்த மாலை அணிந்து தன் நாட்டுக்குள் பிரவேசிப்பான் அப்படின்னு. ஆதார ஆற்றல்கள் எல்லாம் கடந்த ஒரு உயிர் வெற்றி வாகை சூடி பேரண்ட நாயகனை நான் அடைய பெற்றேன் அப்படிங்கக்கூடிய ஒரு செம்மாப்பில் ஒரு குதுகுதிப்பில் அது நிற்கும் போது கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. இந்த அருள் அனுபவம் பெற்ற உயிர் தொழுதவர்களுடைய துன்பத்தை ஒழிக்கக்கூடிய உயிர். தொழுவார் மையல் அவர்களுடைய மயக்கம், அவர்கள் எதையெல்லாம் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவைகள்லாம் நல்லதல்ல, இவைகள் உன்னை மீண்டும் மீண்டும் பாவச் செயலுக்கு ஆளாக்கக்கூடியது, இவைகள் நம்மை குழி தோண்டி புதைக்கக்கூடியது அப்படின்னு தொழுதவர்களுடைய மயக்கத்தை ஒழிக்கக்கூடியவன் இறைவன் அப்படிங்கிறதுனால தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியான் ஆயேன் பிழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. நானும் படிக்கிறேன், நானும் விளக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதையும் கூட ஒரு பொருட்டாக ஏற்று இறைவன் ஆட்கொள்கின்றான் அப்படின்னா பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியான் ஆயேன் பிழைத்த சொல் மாலை கொண்டருள். நான் பிழைத்த சொல், நான் குலைச்சு குலைச்சு குலைச்சு, அதாவது அழுது அழுது தொழுது தொழுது நைந்து நைந்து உருகி உருகி நான் பாடிய பாடலை நீ ஏற்றுக்கொண்டாயே, எனக்கு பிழைப்பும் இல்லை வாய்ப்பும் இல்லை, பிறவி எடுத்ததனுடைய பயன் பேரண்ட நாயகனை அடைய வேண்டும் என்னும்
ஒரு உத்வேகம் தான். அப்படி பேரண்ட நாயகனை அடைய தெரியாத எல்லாரும் பிழைப்பு இல்லாதவர்கள் தான், வாய்ப்பு இல்லாதவர்கள் தான். மீதி நம்ம 5 லட்சம் சம்பாத்தியம் பண்ணட்டும், 50 லட்சம் சம்பாத்தியம் பண்ணட்டும், அது பிழைப்புக்கோ வாய்ப்புக்கோ வழியான ஒன்று அல்ல. பேரண்ட நாயகனை உள்வாங்கிற பிறவி கிடைத்தால் அது பிழைப்பதற்கான பிறவி, அது கிடைக்காத பிறவியே இல்லை. அதனால இறைவனை பேசா நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னாரு அப்பர் சுவாமிகள். அறியானை அந்தனதன் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திணைகடலை குறைகடலை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசா நாளெல்லாம் பிறவான. அவனை பேசுதல்னா அவனை ஒவ்வொரு மூச்சிலும் சுவாசத்திலும் அவனை ஏற்றிக்கொண்டே இருக்கிற நாள் தான் பிறந்த நாள், மீதி நாளெல்லாம் பிறவானாள். அப்ப பிழைப்புன்னு நமக்கு ஒண்ணு உண்டுன்னா அது எம்பெருமானை ஏற்றும் பிழைப்பே பிழைப்பு. மீதி பிழைப்புனா அந்த உடலுக்கான பிழைப்பு. அந்த உடலுக்கு வாடகை கொடுக்காம வாழ முடியாது. அதுக்கு சாப்பாடு என்ன உண்டோ, அதுக்கு என்ன தகுதி உண்டோ அதை நம்ம கொடுத்து வாழணும். புறம்பல எரித்த பிராண போற்றி பரம்பரம் ஜோதி பரணியை போற்றி. புறம்பல எரித்த பிராண போற்றி, முப்புறங்களையும் இறைவன் எரித்தான் அப்படின்னு ஒரு இதிகாச காலத்து கதையை சொல்லுவாங்க. முப்புறங்களை எரித்ததல்ல, ஆட்கொண்ட ஜீவனின் மும்மல காரியங்களாகிய ஆணவமலம் மாயாமலம் கண்மமலம் இருக்கக்கூடிய 3 மலங்களையும் அறுத்து எரித்ததே புறம்பல எரித்த பிராணன். அவன் தான் அதை எதை கொண்டு எரிச்சான்னா, எந்த ஆதார ஆற்றல் ஜோதிமயமாக எழக்கூடியதோ என்னுள் எழு பரஞ்சோதியாக எழு பரஞ்சோதிக்கு அரசாக எழு கோகலிக்கு அரசாக விளங்கக்கூடிய அந்த ஜோதியை என்னுள் எழுப்பி பேரண்ட நாயகன் என்னுடைய குற்றங்களை களைந்தான். அப்படிங்கிறதுனால புறம்பல எரித்த பிராண போற்றி பரம்பரம் ஜோதி பரணையை போற்றி. அவன் ஜோதி பரனாக இருந்து பரத்தை எனக்குள் அனுபவிக்க செய்தான். பரம்பரன் ஜோதி பரணையை போற்றி. போற்றி போற்றி புயங்கப் பெருமான் போற்றி போற்றி பிராணகாரண போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி. எனக்கு இவ்வளவு அருள் வல்லபத்தை அந்த புயங்கப் பெருமான் குண்டலினி ஆற்றலை எழுப்பி தந்த புயங்கம்னா பாம்பு தலையில அணிஞ்சிருக்கிறான், கையில அணிஞ்சிருக்கிறான், இடுப்புல அணிஞ்சிருக்கிறான், மோதிரமாதான் போட்டுக்கிறான், உள்ளங்க புறங்கையில அதை ஆட விட்டுருக்கிறான், எங்கெங்கே இருக்கிறான். என்ன விஷத்தன்மையை அடக்கி அதனுடைய ஒளித்தன்மையை நமக்குள் உள்ளிரச் செய்வதனாகிய ஒரு கருணையை போற்றி போற்றி புயங்கப் பெருமான். நம்மளுடைய உடம்பில் உள்ள விஷத்தன்மைகள் எத்தனை உண்டோ அத்தனையும் அவன் நச்சரவாட்டிய நம்பா போற்றி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ல பாருங்க. நச்சுத்தன்மையை நச்சாக்கி அறவில் உள்ள நச்சு போல் நம் உடம்பை சூழ்ந்துள்ள நச்சுத்தன்மைகளை நீக்கக்கூடிய நம்பன் யார் அவனை தலைவன் ஏற்று கொள்கிறார்களோ அந்த அடியவர்களை கட்டாயம் அவர்களுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம விதி காரணமாக வினை காரணமாக எந்த குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அதை நீக்கி நச்சுத்தன்மையை நீக்கி நம்பனாக இருந்து இந்த கழிவுகளை நீக்கி அந்த அமுதாகியதை தரக்கூடியவன் இறைவன். அப்படிங்கிறதுனால நச்சரவா போற்றி போற்றி புயங்கப் பெருமான் போற்றி போற்றி பிராணகாரண போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி. எல்லாம் வல்லவனுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு காலம் காலமாக அனாதிகாலமாக உயிரை பற்றி தொடர்ந்து வரக்கூடியது இறையாற்றல். அந்த சாதாரண மனிதர்கள் 10 மாத தொடர்புடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுடைய நலனுக்காக வேண்டி, நான் இன்னைக்கு நம்ம சங்கத்துல ஒரு நிகழ்வு பார்த்தேன். பெற்ற குழந்தையை பிரிந்து வாழும் ஒரு தந்தை அந்த குழந்தையினுடைய பிரிவாற்றாமை பொறுக்காமல் ஏங்கி ஏங்கி அழுவதை பார்த்தேன். இந்த தந்தை இந்த குழந்தையோட தொடர்பு எத்தனை மாதம்? 10 மாத கால தொடர்பு. 10 மாத கால தொடர்புக்கு இந்த தந்தை இந்த குழந்தைக்காக இந்த அழுதானா, காலங்காலமாக தொடர்புடைய நம்ம பேரண்ட நாயகன் நம்மை பிரிந்து திணையத்தனையும் பிரிவது திருக்குறிப்பு என்று, உங்களை பிரிஞ்சு வாழ்வது எனக்கு திருக்குறிப்பு எது அல்ல. நீங்க எந்த மலமாயையும் மனமாயையிலும் நீங்க அகப்பட்டு கொண்டு நீங்கள் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை நீ என்று இந்த திருவிளையாடற் புராணத்துல ஒரு காட்சியை சொல்வார். அம்பிகை மீனாட்சி மதுரையில இருந்து அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இந்த இகலோகம் முழுவதும் அவ வென்றுட்டா. தேவலோகத்துக்கு போறா. பிரம்மதேவன் வசிக்கக்கூடிய சத்தியலோகத்தை வென்றுட்டா. விஷ்ணு வசிக்கக்கூடிய வைகுண்டத்தை வென்றுட்டா. அதுக்கடுத்து சிவலோகத்துக்கு போறா. நந்தியம் பெருமாள் தடை பண்றார், அங்க உள்ள போக கூடாது, சிவபெருமான் உள்ள இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. நந்தியம் பெருமாளை ஒரு புறம் தள்ளிட்டு அந்த அம்மா போய் வச்சு அப்படி வில்லு எடுக்கிறா. அந்த வில்லு எடுத்து அந்த அம்மா வச்சோடனே இவர் ஒரு புன்னகையால அப்படி பாக்குறாரு அந்த அம்மாவை. அப்போ இப்படி புன்னகையை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு 3 தனங்கள், மார்பகம் 3 மார்பகம் இருந்தது.
அந்த மீனாட்சியோட தந்தை என் குழந்தைக்கு இந்த 3 மார்பகம் இருக்கு, அது எப்போது மறையும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. என்று அவளுடைய தலைவனை அவரை சந்திக்கிறாளோ அப்ப அந்த மார்பு மறைஞ்சிரும்னு சொல்லுவாரு. இவ வில் எடுத்து அப்படி வளைச்சு நின்ன உடனேயுமே பக்கத்துல சுமதினு அவர் அமைச்சர் நிக்கிறா. இவருக்கு தன மறைஞ்சிருச்சு, தன்னை அறியாம இவருக்கு ஒரு ஞானம் வந்துருச்சு. அப்ப அவ கேக்குறா, என்னையில இருந்து நீங்க என்னை பின்தொடர்ந்து என்று தொட்டு நீ பூமிக்கு போன்றாயோ அன்று தொட்டு யாமும் உன்னை தொடர்ந்து வந்தனோம். ஒன்று தொட்ட நான்மறை அறிய நான் இதை சொல்கின்றேன் அப்படிங்கிறார். என்று தொட்டு நாம் இந்த பூமிக்கு வரோமோ அன்று தொட்டு பரமும் நம்ம கூட வருது, நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த ஜீவன் உலகியல் இச்சை வயப்பட்டு இந்த ஜீவன் 10ஓடு 11ஆக அத்தோடு ஒன்றாக போய்விடக் கூடாது அப்படின்னு. இந்த தகப்பனுக்கு இந்த குழந்தைக்கு உண்டான தொடர்பு 10 மாதங்கும் போது அந்த பாலுன் கிளவி பசுங்குடர் பொறாது என்று சேயுன் மருந்து தாய் உண்டாங்க. ஒரு சின்ன குழந்தையோட பசுங்குடர் பொறாது என்று சேய் சாப்பிடக்கூடிய மருந்தை தான் உண்டு, தான் அதற்கு பத்தியம் இருந்து தான் அந்த பாலை தாய்ப்பாலை அந்த குழந்தைக்கு ஊட்டுகிறாள். இந்த தாய்னா 10 மாத பந்தத்துக்கே இந்த தாய்க்கும் இந்த சேய்க்கும் இந்த உறவு ஏற்பட்டதுன்னா காலம் காலமாக என்று தொட்டு நாம் பூமியில் வந்தோமோ அன்று தொட்டு நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த பரம் நாம் என்றைக்கு உயிரி நெறியை வழிகாட்டுவோம் என்று இந்த மாயை மலமாயைகளை விட்டு இந்த குழந்தை பேரானந்தத்தை அடையும் என்று இந்த குழந்தை இந்த மலமாயை தான் சிறந்தது, இது அடைவது ஒன்றுதான் குறிக்கோள், இது எப்படி இருக்கும், இதை விட்டுட்டு பரம்னு ஒண்ணு இருக்கு, அதை தேடி நாம போனோம். இந்த உணர்ச்சி சிதறல்களுக்கு நாம ஆளாகக்கூடாது, நம்ம உடம்பையும் மனதையும் குப்பைமேனியாக ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த குழந்தை என்னைக்கு நினைக்கும்னு அந்த பரம்பொருள் நம்மளை எப்படி தேடி வந்திருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த குழந்தைகளை தேடி இந்த தாய் தகப்பனார் இப்படி அலமந்து போனாங்கன்னா எப்போது வரும் எப்போது வரும் எப்போது வரும், வாசலுக்கும் உள்ளுக்குமாக இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்காண்டி இப்படி ஒரு அலைப்பாய்ச்சல் பாஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பரம் என்று தொட்டு நாம் இந்த பூமியில் பிறந்தோமோ அன்று தொட்டு நம்மளுடைய உயிரி அடைவதற்கான சாதனம் இந்த குழந்தை மேற்கொள்ளாதான்னு அன்று தொட்டு அது நம்மை பின்தொடர்ந்து நம்மை காப்பாற்ற வருகிறது. நாம் அதை உணர்வதற்கான தகுதியையும் வளர்ச்சியையும் பெறவில்லை. ஆனா அந்த குழந்தை யார் மூலமாவது எது மூலமாவது அந்த குழந்தைக்கு ஒரு நெறி காட்டணும், அந்த குழந்தைக்கு ஒரு உயிர் நெறி காட்டணும்னா அது யார் மூலமாவது ஒரு தூது அனுப்பிக்கொண்டேதான் இருக்கிறது. இயற்கையின் மூலமாக ஒவ்வொரு தூதையும் ஒரு முறை நாம் அந்த நிலையிலிருந்து சிதறப்படும் போது ஒருவேளை இது இறைவனுடைய தண்டனையோ இது இறை கட்டளையோ நான் இப்படி செய்திருக்க கூடாதோ மனசாட்சி உருவத்தில் அந்த குழந்தை அது சீண்டிக்கிட்டே இருக்கு. அதையும் மீறி நாம் தூக்க மாத்திரை போட்டு, ஏன்னா மனசாட்சி விழிப்போடு இருந்தோம்னா நம்ம மனசாட்சி நம்மளை கஷ்டப்படுத்துது, அதுக்காண்டி தூக்க மாத்திரை போட்டு வேற ஏதாவது ஒண்ணு என்னென்ன சாதனங்கள் உண்டோ அத்தனை போட்டுட்டு அந்த மனசாட்சியை சாகடிக்கிறதுக்கு நம்ம விரும்புறோம். எப்போ இருவினை ஒப்பு மலபரிபாகம்னு சைவ சித்தாந்தத்துல ஒண்ணு, இரு வினைகளும் ஒத்து போன பிறகு அந்த உயிருக்கு தூக்கம் 2 மணி நேரம் போதும். அப்பதான் அந்த உயிர் சதாவும் இறையை பற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் எந்தெந்த குற்றங்கள்ல இருந்தாலும் இன்னும் விடுபடணும், எந்தெந்த நிலைகளை பெற்றால் நான் இன்னும் மேலான நிலைக்கு போவேன், அப்பதான் அந்த உயிர் ஒரு மேல்நிலை அனுபவத்தை பற்றி சிந்திக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கணமும் மேல்நிலை அனுபவத்தை பற்றி இறைவனோடு ஒன்றி இருந்த மணிவாசக பெருந்தகை முன் என தனோடு நிலாவகை இக்குரம்பையில் புகப்பெய்தான் இறைவன் எதற்காண்டி புகப்பெய்தான் முன் செய்த பொய் அறப்புகழ் அறுப்பதற்காண்டி புகப்பெய்தான். அதுக்கப்புறம் என்ன பரிணாம வளர்ச்சிக்கு ஆளாக்கினான், 70 சுடற்சோதியாக்கி ஆண்டு தன் அடியவர் கூட்டத்தில் சேர்ப்பதற்காக வேண்டி. இவங்க காலையில இருந்துச்சா இதுக்கு அடுத்து என்ன கட்டம், இதுல நான் என்ன பார்த்தேன், இதுல நான் என்ன உணர்ந்தேன், இதுல நான் என்ன அனுபவிச்சேன், 70 சுடற்சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அற்புதத்திற்கும் அதிசயத்திற்குமாக இறைவன் நம்மை இந்த பூமியில் பிறக்க வைத்திருக்கிறான். அந்த அருள் அனுபவ பேற்றை நாமும் துய்த்து என்பற வேண்டி மணிவாசகரையும் திருவாசகரையும் சரணடைவோம்.